ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ பாசுமதி அரிசியை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணி சாதமாக தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது செய்கிறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸு ரெசிபியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கிறோம். சாதத்தை வந்து அடுப்பில் வச்சு கஞ்சியை வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் கொட்டிடுங்க. தண்ணி ஃபுல்லாக அந்த துணி அப்சர்வ் பண்ணிடும். இப்போது ஹாஃப் குக் பண்ண கேரட், ஹாஃப் குக் பண்ண பீன்ஸு, ஒரு பவுல் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்குனது, கேப்சிகம் ஒரு முழு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பூண்டு 1/2 ஸ்பூன் நல்ல பொடியை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 வரமிளகாய், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், சுகர் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், கடலை எண்ணெய் தேவையான அளவு, செஸ்வான் சாஸ் வந்து நீங்கள் இது கடையிலேயே கிடைக்கும், அது ஒரு 3 ஸ்பூன், வினிகர் 1/4 ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டு அதிக அளவு சாதம் வச்சுருக்கிறதுனால நான்ஸ்டிக்கில் செய்ய முடியாது. அதனால் இந்த கடாயிலேயே செய்கிறேன். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், பொடியாக கட் பண்ண கேப்சிகம், இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஹாஃப் குக் பண்ண கேரட்டு, பீன்ஸு இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் பாதி வேக வச்சிட்டிங்கன்னா தான் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும், இல்லைன்னா இதை வேக வைக்கலைன்னா. அதனால் வேக வச்சு போட்டிருக்கேன். டொமேட்டோ கெச்சப், செஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி, உப்பு, இப்போ சுகரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம், அதாவது அந்த கிரேவி சுருங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்து பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிதுன்னா உங்களுக்கு அந்த ஒரு அப்பியரன்ஸே நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும், அதனால் அது சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருக்கேன். இது வெறுமனே சாப்பிட்லாம், ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். நீங்கள் முதல் நாளே காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.